இன்றைக்கி நாம் ரவை லட்டு எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் இது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக முந்திரி, பாதாம், கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இன்னும் கூட கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல், நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் தான் சேர்த்துருக்கேன். நல்ல பூ போல் நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறோம். அது கூடவே நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அந்த நெய்யிலேயே. நீங்கள் தேங்காயை டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்மளே ஃப்ரெஷ்ஷாகவும் தேங்காய் துருவலை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ அந்த தேங்காயும் ரவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்லோவில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு தண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது ஒரு கம்பி பதம் வரணும். இல்லை ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே கூட நம்ம எடுத்துடலாம். ஆனால் அதுக்கு மேலே போகக்கூடாது. நல்லா நுரைச்சி திக்காக வரும் பாருங்கள். அந்த ஸ்டெப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் கம்பி பதம் வரதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு நல்ல திக்கான பக்குவம் வரும் பாருங்கள். ஒரு கம்பி பதம்னுவாங்க, அதுதான். இப்போ நாம் எடுத்து வச்ச ரவையை இதில் மெதுவாக சேர்த்துடலாம். ஏலக்காய் பவுடர் என்கிட்ட இருந்துச்சு, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நாம் எல்லாமே நல்லா இழுத்துருச்சுங்க பாருங்கள். இந்த டைமில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. வறுத்த அந்த முந்திரி திராட்சை இதோட சேர்த்துருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. இப்போது பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ நம்ம கைகளில் ஒட்டாமல் வரும். நம்ம சேனலில் நிறைய ரவா லட்டு ரெசிபி நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த ரவா லட்டு வேணும்னாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரவா லட்டு நம்ம செஞ்சிட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரே ஒரு கப் ரவை இருந்தால் போதும். நம்ம வீட்லேயே நம்ம சூப்பரான ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுடலாம். கடைகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கைகளாலவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.